நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, நல்லதுன்னு போனாலும் கெட்டது தான் வரும். கெட்டதுன்னு போனாலுமே அது இன்னும் மோசமான விளைவுகளை தரக்கூடிய விதத்தில் தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க. பொதுவாகவே என்ன தலைப்பு போட்டிருக்கோம்? வித்தியாசமான தலைப்பு தாங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தால் 100% மரணம் நிச்சயம்னு போட்டிருக்கோம். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்குங்க யமபெருமானையே எதிர்க்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்காங்க, அதுவும் மகா சக்தியை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? இது உண்மைதானா? இப்போ உடனே விருச்சிக ராசிக்காரங்க எல்லாரும் கேட்பாங்க, அட போமா, என்னம்மா தேவையில்லாமல் பில்டப் கொடுத்துட்ருக்க, தேவையில்லாத பிரச்சனை எதுலையாவது மாட்டி விட்றாதம்மா அப்படின்னு எங்களை நாங்களே இன்னைக்கோ நாளைக்கோ அப்படிங்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். தினம் செத்து செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். யாருக்குமே பார்த்திங்கன்னா எங்களை பற்றி புரிதல் இல்லாமல் இருக்குது, இல்லை நாங்கள் மற்றவங்களுக்கு புரியிற மாதிரி வாழ்க்கையை வாழலையோ அப்படின்னு எங்களுக்கே ஒரு சில சமயத்தில் சந்தேகம் வருதுமா அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? சில சமயம் என்னடா வாழ்க்கை இது, சுத்தமாக முடிச்சுக்கலாம். பல நேரங்களில் நாங்கள் தற்கொலைகளை கூட முயற்சி பண்ணியிருக்கோம். ஒரு சில நண்பர்கள்லாம் சொல்லுவீங்க, ஏன் நீங்கள் சாகணுங்க, உங்களோட குணத்துக்கு என்ன குறைச்சல்? தெரிஞ்சுக்கலாமா? ஒரு மனுஷனோட வாழ்க்கை முழுமையாக ஒரு நல்ல விதத்தில் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ நான் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் தான் முடிவு பண்ணணும். அதுக்கப்புறமா அதுக்கு தயாராகணும். இல்லை அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சுக்கணும். எந்திரிச்சு என்னோட கால் ரெண்டும் பார்த்திங்கன்னா மாதிரி ஸ்டெப்பாக வச்சா மட்டும்தான் அந்த இடத்துக்கு நான் போக முடியும். அப்படி உங்களோட செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு குத்தமாக இருக்கும், குறையா இருக்குது அப்படின்னா அது அவங்களோட பிரச்சனைங்க, உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களோட குணம் நல்லது, நீங்கள் நல்லவங்க, உங்களுடைய செயல்பாடுகள் சிறக்கும். நான் வாழ்க்கையில் முன்னேற போகிறேன், என்னோட வேலை சுத்தமாக இருக்குது, கடவுள் என்னுடைய வேலைகளுக்கு துணை வருவார், என்னோட செயல்பாடுகளுக்கு துணை வருவார், என் வாழ்க்கை வீணாக போகாது அப்படின்னு முதல்ல நீங்கள் நம்பணுங்க. முக்கியமாக விருச்சிக ராசிக்காரங்க பெரிய ப்ளஸ்ஸும் அதுதான், பெரிய மைனஸும் அதுதான். மற்றவங்க எல்லாரையுமே மதிக்கலாம், அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதையே வேத வாக்குன்னு வாழ்க்கையாக வாழக்கூடாதுங்க. அவங்க சொல்லிட்டா நீங்கள் அதுவாகிடவே மாட்டீங்க. அவங்க சொல்லிட்டா போதும், ரொம்ப உடஞ்சி போயிடுறீங்க. ஆனால் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே எந்திரிச்சு நிற்கணும்னு நினைக்கிறீங்க. பார்க்குறவங்க மிரண்டு போகிற அளவுக்கு என்னோட செயல்பாடுகள் இருக்கணும், முக்கியமாக என்னுடைய தோற்றம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் சில இடங்களில் நீங்கள் ஒரு மாதிரி உப்பு சப்பு இல்லாமல் ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்லலாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? கோபம் காட்டக்கூடிய இடத்துல கோபம் காட்டுறதில்லை, தேவையில்லாத இடங்களில் கோபம் சட்டுன்னு வந்துட்டுருக்கோம். முக்கியமாக இந்த விருச்சிகம் தன்னோட வாழ்க்கை துணையை அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒன்று சொல்லட்டுமா? உங்களோட வாழ்க்கை துணை மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கை. இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணமாக நிற்பாங்க. பல இடங்களில் அவங்க உங்களை குத்தம் குறையாக பேசினாலுமே, மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா உங்களினுடைய குறைகளை சுட்டி காட்டினாலுமே உங்களை மற்றவங்க யாரும் பழி சொல்லாமல் பார்த்துக்கிறது தாங்க. அந்த அளவுக்கு உங்களை என்ன பண்ணுறது, ஒரு நல்ல இடத்துக்கு புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா? இது இப்படி இல்லைங்க, இது இப்படி மாற்றிக்கோங்க, அது அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், விருச்சிக ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அவங்க தான் உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக நிற்பாங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே யாரையுமே நல்லவங்களாக நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன், உங்களினுடைய வாழ்க்கை துணை மட்டும்தான் உங்களுக்கு உண்மையாக இருந்திருக்குங்க. ஸோ நீங்கள் தப்பானவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட குணநலன்களை பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்கிறது, ஒரு அப்பாவி ஒரு குழந்தைத்தனம் இருக்குங்க. எதுவுமே பெருசாக பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லாமல் தான் நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அனுதினமும் முருகப்பெருமானினுடைய வழிபாடு உங்களுக்கு பக்கபலமாக நிற்குங்க.
நிறைய இடங்களில் குழம்பி போய் நிற்கிறீங்க. ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல், தடைகள் தாமதங்களை தாண்டி வர முடியாமல் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்கீங்க இல்லையா? இந்த விஷயங்களுக்கு எல்லாமே முருகப்பெருமானினுடைய வழிபாடு தாங்க உங்களுக்கு பக்கபலமாக நிற்கும். எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பழனிக்கு போய் தண்டாயுதபாணியை வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக நிறைய வாழ்க்கையில் மாற்றமும் முன்னேற்றமும் வந்துக்கிட்டே இருக்குங்க. அடுத்தடுத்து உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமானை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட சொல்லலாங்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு. புரியுதுங்களா? ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி இவரோட நாமத்தை 3 முறை சொல்லுங்கள். முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க. பதிவிடும்போது உங்களினுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதை சேர்த்து பதிவிடுங்க. மற்ற அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நீங்கள் இதை இங்கே சொல்லும்போது யாராக இருந்தாலும் நம்ம அன்பு சொந்தங்கள் அவங்களுடைய வேண்டுதலை வைக்கிறாங்க அப்படின்னாவே அதை ஒரு லைக் பண்ணுவாங்க. அவங்களுக்காக நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க, உங்களுக்காக அவங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டோம். இப்படி மாறி மாறி வேண்டிக்கும் போது உங்களினுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் கைகூடி வருங்க. அந்த வேண்டுதல் கூடிய சீக்கிரத்திலேயே அந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்ல மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியுங்க. ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும், விருச்சிக ராசிக்காரங்களே, ஏமா எனக்கு தெரியாதா, என்னை பற்றி நீ பெருசாக என்ன சொல்ல போகிற அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் முன்கோபம் அப்படிங்கிறது ஜாஸ்திங்க. சட்டுன்னு கோவப்படுவீங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போவோ அப்படி தான் கோவப்படுவீங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களை பற்றி நான் சொல்கிறேன், பெருசாக இல்லைனாலும் நிறைய விஷயங்கள் உங்களை பற்றினது சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குங்க. ப்ளஸ்ஸான விஷயத்தை அதிகப்படுத்திக்கோங்க, மைனஸான விஷயத்தை சுத்தமாக எரேஸ் பண்ணிடுங்க. ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் நீச்சம் பெற்ற ராசிங்க, செவ்வாய் ஆட்சி பெற்ற ராசி. இவங்களை பொறுத்த வரைக்கும் முழுமையாக இருக்கணும், ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே நிறைவாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட உள்ள பயமும் இருக்கும், சந்தேகமும் இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா மூடத்தனமாகவும் காணப்படுவீங்க. அன்பு செலுத்துறதுல, பகை பாராட்டுறதுல உச்சத்துக்கே போயிடுவீங்க. வச்சா குடுமி, அடித்தா மொட்டை. இது விருச்சிக ராசியோட குணம்ங்க. பாசம் வச்சுட்டீங்க அப்படின்னா பாசம் வைக்க, நேசம் வைக்க, தோளை நுண்டு வாழ வைக்க, அந்த மாதிரி பாட்டே பாடலாம். தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லார் மேலேயும் பாசம் வைக்கிறது இந்த விருச்சிகங்க. அதுவே நீ எனக்கு எதிரிடா அப்படின்னு இவங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கவே மாட்டாங்க. உங்களை எப்படியாச்சும் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்பாங்க. ஆனால் பேச்சில் மட்டும்தாங்க இருக்கும். இவங்களால் நல்லதை மட்டும்தான் அதிகமாக செய்ய முடியும். கெட்டது அப்படிங்கிறது இவங்களுக்கு சுத்தமாக வராதுங்க. சுட்டு போட்டாலும் வராதுங்க. நினப்பு வேணால் இருக்கும். இந்த ஒரு படத்தில் கருணாஸ் மனசில் நினைப்பார், ஆனால் அவர் நினைக்கிறத வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி மற்றவங்க பேசிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மனசளவில் மட்டுமே இந்த பகைமையை நினைக்கக்கூடியவங்க. தப்பு செய்யணும்னு கூட யோசிப்பாங்க. தப்பு செய்கிறவன் நல்லா இருக்கா, நான் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு, கெட்டு போகிறதுக்கு காரணமே நான் நல்லா இருக்கிறது தான், நானும் அப்படி மாறுறேன்னு வாயால் மட்டும்தாங்க இவங்களால சொல்ல முடியும். அந்த ஒரு விஷயத்தை நினைக்கவும் முடியாது, தொட்டு கூட பார்க்கவும் முடியாதுங்க. அந்த தைரியமே ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கிடையாதுங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு செயல்பாடுகளில் இறங்குறாங்க அப்படின்னா அதை அரைகுறையாக விட்டுட்டு போகவே மாட்டாங்க. அதில் ரிசல்ட் வருதோ இல்லையோ, இவங்க ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா முழுமையாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவங்களோட நினப்பு மாறவே மாறாதுங்க. கொஞ்சம் மர்மமான மனிதர்கள்னு சொல்லலாம். ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீர் ராசி அப்படிங்கிறதுனால இவங்களுடைய மனம் இருக்கு இல்லையா, அந்த மனசு கடல் நீர் மாதிரி ஆழமாகவும் இருக்கும், மர்மம் நிறைந்ததாகவும் இருக்கும், அமைதியாகவும் இருப்பாங்க, திடீர்னு உணர்ச்சி வசப்படுவாங்க. மன அழுத்தமும் குழப்பமும் அதிகமாக இருக்கும். வெறித்தனமாக கடுமையான வேகத்தோட தன்னோட கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ இது பெருசாக தவறான விஷயமெல்லாம் கிடையாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு இவங்க தனிமையிலே இருக்கிறதுனாலையும், இவங்களுடைய உணர்ச்சிகளை மற்றவங்க புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனாலையும் இவங்க கொஞ்சம் இவங்களுடைய மனசை மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் வெற்றி நிச்சயம்ங்க. இது வேத சத்தியம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்களினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்குங்க. போட்டின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்கார மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தன்னம்பிக்கை, தைரியம் அதிகங்க. தன்னோட வேலையில் தற்பெருமையும் இவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. தன்னோட வேலைக்கு தகுந்த மாதிரி செயல்பாடுகளும் இருக்கும். கவிதையாக பேசி பெண்களை மயக்கிறதுல கெட்டிக்காரங்க.
தலையாட்டி பொம்மை மாதிரி ஒரு பெண் வந்துட்டு மாற்றி வச்சுக்கிறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க நல்லவங்க. ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆண்மகன் கிட்ட சொல்கிறது எல்லாமே கேட்குறாங்க, அவங்க சொல்கிறபடி இவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த ஆண்மகன் வந்துட்டு தகுதியானவராக இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தாங்க விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இது சேர்ந்த ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் காதல் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட துணைக்கு ரொம்பவே உண்மையாக தான் இருப்பீங்க. ஸோ அதன் காரணமாகவே உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்கள் சொல்கிறதையெல்லாம் கேட்பாங்க. தலையாட்டி பொம்மையாக தலையை வந்து ஆட்டிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ நிதானமாகவும் பிரதானமாகவும் செயல்படக்கூடியவங்க. பொதுவாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா யார்கிட்டையும் தன்னோட காதலை வந்து உடனே சொல்ல மாட்டாங்க. யார்கிட்டையும் சட்டுன்னு நட்பும் பாராட்ட மாட்டாங்க. ரொம்ப பொறுமையாக ஆலோசித்ததுக்கு அப்புறமா தான் தன்னோட காதலையும் நட்பையும் சொல்லுவாங்க. மற்றவங்க சொன்னாலுமே அதை ஏற்றுக்குவாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப நிரந்தரமானது, ரொம்ப உறுதியானது அப்படின்னு நம்பக்கூடியவங்க. அப்படி ஒரு விஷயத்தில் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அதை வந்து கைவிடவே மாட்டாங்க. விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. சொல்லும் செயலும் எப்பவுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்கும். உங்களுக்கு நடிக்கவே தெரியாது. இதனாலேயே மற்றவங்க கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. விருச்சிக ராசி உங்களை தாங்க. மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இவன்கிட்ட பேசலாம்ப்பா கஷ்டம்ப்பா, இவகிட்ட பேசலாம் கஷ்டம், எடுத்தெறிஞ்சு பேசிடுவான் அப்படின்னு யார்கிட்டையுமே நாங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே அடித்து வாழணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜால்ரா அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் எந்த விஷயத்தை பேசுகிறதா இருந்தாலும் தைரியத்தோடு நாங்கள் பேசுவோம். ஆனால் நினச்சதை சாதிக்கிறதுல வல்லவர்கள். நிதானமாக செயல்படுவீங்க. எடுத்த வேலையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தாங்க இருக்கும். ஆனால் அதுக்காக யாரையுமே கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. யாரையுமே வேதனைப்படுத்தணும்னு நினைக்க மாட்டீங்க. நான் கேட்டாலும் பரவாயில்ல, அடுத்தவனினுடைய வாழ்க்கை கெடக்கூடாது, எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அப்படின்னு கடவுள்கிட்ட போய் மற்றவங்களுடைய வாழ்க்கை கெடணும்னு மட்டும் வேண்டவே மாட்டீங்க. விவேகமாக செயல்படக்கூடியவங்க. விவேகமாக செயல்பட்டு வேண்டியதை அடையக்கூடியவங்க. ஒரு சுயம்பு மாதிரி தன்னோட தேவையை தன்னோட உழைப்பால் அடைஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஸோ இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ உருவாகி இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தால் ஒரு சில நல்லது நடக்க போகுதுன்னு சொல்ல வந்திருக்கேங்க. அதோட சில கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக மாறி இருக்காங்க. நம்ம என்னதான் நேரம் காலம் சரியாக இருந்தாலும் என்னவோ தெரியல, எல்லா பிரச்சனையும் நமக்கு மட்டும் அடுக்கடுக்காக வர மாதிரி இருக்குது. வாழ்வு நம்ம நினச்சா நம்ம ஒரு நினச்சோன்னா அது ஒரு மோசமான நிலையில் போகிறது. நல்லது நம்ம ஒரு நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கவே இல்லையே, யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களா? இதுதான் வந்து விருச்சிகத்தினுடைய தினம் போராட்டமான மனநிலை. ஸோ இந்த சமயத்தில் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் உங்களுக்கு காயப்பட்ட மனசுக்கு மருந்து போடுறதுக்கான நல்ல வகையில் ஒரு சில அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்க போகுதுங்க. லக்ஷ்மி நாராயண யோகம் தேடி வந்திருக்கு, உங்களுக்கு தலைவிதியாக மாறப்போகுதுங்க. ஜோதிட சாஸ்திரப்படி புதன் பகவானினுடைய அமைப்பும் அதே போல் சுக்கிர பகவானினுடைய அமைப்பும் இந்த யோகத்தை உருவாக்கி இருக்குங்க. இதனால் சில ராசிக்காரர்களுக்கு ஞானம் மற்றும் செழிப்பிற்கு உண்டான அமைப்பை உண்டாக்குறாங்க. அதிர்ஷ்டம், எதிர்பாராத முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் நல்ல விருத்திங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே குறிப்பாக எதிரிகளினுடைய தொல்லைகள் எல்லாமே விலகுது. பண லாபம், செலவுகள் கட்டுக்குள்ளே வருதுங்க. உத்தியோகத்தில் முன்னேற்றம், திட்டமிட்ட வேலை சரியாக நடந்து முடியுங்க. புதனும் சுக்கிரனும் ஒரே ராசியில் இணையும் போது தான் லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகுங்க. இதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிதி, தொழில்முறை, தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்பாராத வெற்றியும் மகிழ்ச்சியும் செழிப்பையும் அடைய போகிறீங்க. அதாவது அதிர்ஷ்டத்தையே அள்ளி பெற போகிறீங்க.
லக்ஷ்மி நாராயண யோகம், ராஜ யோகங்க. முற்றிலும் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. நிதிநிலை வலுவாக இருக்க போகுதுங்க. வேலையில் அதிகரிக்குங்க. இரட்டங்கள் எல்லாமே அதிகரிக்கும். முதலீடு செய்ய போகிறீங்க, புதிய தொழில் தொடங்க போகிறீங்க, எல்லாமே வந்துட்டு சிறப்பாக இருக்க போகுதுங்க. பிரச்சனைகள் எல்லாமே முடிவடைய போகுது. கடன் தொல்லையிலிருந்து வெளிவர போகிறீங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருக்க போகிறீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். வெளியூர் பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வருங்க. உறவுக்காரங்க வீட்டில் விசேஷங்களை எல்லாமே முன்னிலைப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஒட்டு மொத்தமாக முதல்ல பணம் தான் நமக்கு பெரும் பிரச்சனை, அதில் சிறப்பாக இருக்க போகிறீங்க. வீட்டில் செல்வம் தங்கும். வரவுக்கு மேலே செலவு பண்ணிட்டு இருந்தோம், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. என்னடா இது வாழ்க்கை, சம்பாதிக்கிற எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்குதே, அந்த அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். பெரும் பிரச்சனை நமக்கு தலை விரித்து ஆடிட்டு இருந்துச்சு. இப்போது நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாகவே கடவுள் பணவரவை கொடுக்க போகிறாருங்க. அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலச்சிருக்கும். நிலச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். தொழில் செய்கிறீங்களா, அதிக லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கீங்களா, மதிப்பு மரியாதை இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செலவுகள் கிடைக்கும். நிதி ரீதியாக நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் பெருகுங்க. இதோட அந்தஸ்து மரியாதை எல்லாமே அதிகரிக்கும். காதலாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி கிட்ட இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கல்வியில் மாணவிகளாக இருந்தீங்க அப்படின்னா கல்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க குடும்பத்தோட வெளியூர் பயணம் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டில் பணவரவு நல்லா இருக்குங்க. ஒருத்தர் சம்பாரிச்சிங்கன்னா 2-3 பேர் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அது திருமணமாகி ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்கப்பா, குழந்தையே இல்லை, அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குங்க. இங்கே ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது, 2வது குழந்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன், குழந்தை வரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்குங்க. அதே மாதிரி காதலிச்சுட்டு இருக்கீங்க, 2 வீட்லேயும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு பிரிஞ்சிட்டீங்க, இப்போ சரியாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்கிற காதல் திருமணங்கள் இப்போ கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. எதிர்பாராத நிதி வருங்க. பணம் தாங்க பல வழிகளில் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு சந்தோஷத்தை நிறைச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த நிதி விஷயங்கள் சுமூகமாக முடியும். வெளிநாட்டு தொடர்புகளால் லாபம் கிடைக்கும். வெளியில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது போன்ற நல்ல செய்திகளை கேட்க போகிறீங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்க தயங்கவே மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே தயக்கம் காட்ட தேவையில்லைங்க. நடந்த காரியங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக தொழிலில் முன்னேற்றத்தில், உத்தியோகத்தில் முன்னேற்றம், உறவுகளில் முன்னேற்றம், தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றம், ஜோதிட ரீதியாக எல்லாமே சரிங்க, சிறப்பாக இருக்க போகுது. அரசியலில் இருக்கீங்களா, கல்வியில் இருக்கீங்களா, பொழுதுபோக்கான விஷயங்கள், விளையாட்டா, சுகாதாரமாக, வாழ்க்கை முறையாக, சமூகத்தில் வேலை வாய்ப்பாக, எல்லா விதங்களிலையுமே சிறப்பு இருக்குதுங்க. எல்லாத்துக்கும் மேலே சுக்கிரனா யாருங்க? அழகு, செல்வம், காதல், செழிவு, இதுக்கு எல்லாமே காரணகர்த்தாவா அறிவு, வணிகம், பேச்சு, திறன், கல்வி, இதுக்கு எல்லாமே காரணகர்த்தாவாக இருந்த 2 பேரும் சேர்றதுனால இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக அமைய போகுதுங்க. வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. எல்லா விஷயமுமே சாதாரணமாக இதை சொல்ல முடியாதுங்க. அதிர்ஷ்டத்தோட முழு ஆதரவையும் பெறுவீங்க. சொத்து, வண்டி, வாகனம், இது எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்பு. தொழில் ஒப்பந்தங்கள் மற்றும் உறவுக்காரங்கள் கிட்ட ஆதரவு, சொந்த பந்தங்கள் கிட்ட இருக்கக்கூடிய மனக்கசப்பு விலகுது. உறவுகளுடனான வலுவு, அதாவது உறவுகளுக்கு உண்டான நெருக்கம் அதிகமாகுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கூடவே அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சாதனையாக மாறுங்க. அரசாங்க வேலை நிச்சயம் எதிர்பாராமல் கிடைக்குங்க. திடீர் பணவரவாக இருக்கலாம், திடீர் வேலை வாய்ப்பாக இருக்கலாம், வெளிநாட்டு யோகமாக இருக்கலாம். அதில் கடன் பிரச்சனை முற்றிலுமே தீரக்கூடிய வகையில் பணம் பெருசாக வருங்க.
தன்னம்பிக்கை, ஆளுமை, பேச்சு, வசீகரம் உண்டாகும். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை இனிமையாக மாறுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் அமையும். இல்லை ரொம்ப நாளாக காதலிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் திருமணத்திற்கு கொண்டு போக முடியல. இப்போ அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருக்குங்க. குடும்பத்தில் சுப காரியங்களை முன்ன நின்று நடத்தி கொடுப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய பழைய முதல் கூட இப்போ உங்களுக்கு லாபத்தை மேம்படுத்தி கொடுக்குங்க. ஒட்டுமொத்தமாக உங்களினுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறக்கூடிய அளவுக்கு ஆற்றல் கொண்டதுங்க. இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் லக்ஷ்மி தேவியினுடைய அருளையும் விஷ்ணு பகவானினுடைய அருளையும் பெற போகிறீங்க. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கை அதிர்ஷ்டகரமாக மாறப்போகுது. லக்ஷ்மி தேவினா பணத்துக்கு சொந்தக்காரங்க. அதே மாதிரி விஷ்ணு பகவான் யாருங்க? பாதுகாப்புக்கு சொந்தக்காரர். இந்த 2 தெய்வத்துடைய அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு